திரு நாகேஷ் போயிட்டார். போனவர் திருப்பி கூப்பிட்றாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற, திருப்பவிழா வச்சுக்கோ, என்னைக்கு வச்சுக்கோ நடத்திடலாம் அப்படின்றாரு. இவருக்கு ஷாக்கு. எப்படி பண்ண போகிறாரு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இவர் சொல்லிட்டாரு பார்த்துக்குவாருன்ட்டு வந்துட்டார். அவர் போன சில சமயங்கள்லேயே சில மணித்துளிகள்லேயே பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு, பெரிய ஸ்கூல் அது, ஒரு ஆங்கில வழி கல்வி நடத்துகிற ஸ்கூல். அந்த ஸ்கூல் அந்த நிர்வாகிக்கு ஃபோன் வருது சிஎம் கிட்டேருந்து. வந்த உடனே அவர் பேசுகிறாரு. பேசின உடனே அது சரி, இப்போது நீங்கள் இந்த முன்னால் வச்சுருக்கீங்களே அந்த கேட்டு, அந்த வழி, அந்த என்ட்ரன்ஸு, அது பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில் மெயின் ரோடு இருக்குது. நானே பார்த்துருக்குறேன். நிறைய பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்பட்டு போகிறது வர்றது ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதையே நீங்கள் பின்னால் கொண்டு வர முடியாதா? பின்னால் வழி இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே டக்குனு இவர் யோசிக்கிறாரு. ஆமாம், என் பின்னால் ஒரு தெரு இருக்குது, அங்கே கூட வழி ஏற்படுத்திக்கலாம். அப்படியா? அது பண்ணணும்னா சௌகரியமாக இருக்குமே. ஏன் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு